ஒரு ரவுண்ட் நெக் எப்படி மார்க் பண்றோம், இது எப்படி மார்க் பண்றோம் அப்படிங்கறத மட்டும் இதுல நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதனுடைய ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 42 வருது. நம்ம லைனிங் அப்படிங்கும் போது நம்ம ஒரு 41 அந்த மாதிரி வச்சா போதும். ஏன்னா லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம காட்டனா இருந்தா உள்ள கம்மி பண்ணி வச்சுக்கலாம். 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும் கூட துணிக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆர்கான்ஸா டிரான்ஸ்பரண்டா தெரியுற மெட்டீரியலா இருந்தா நம்ம மேக்சிமம் ஒரு 1 இன்ச்சை மட்டும் குறைச்சிட்டு அப்படியே வைங்க. இல்லாட்டினா நம்ம ரெடி அளவாவே வைக்கலாம். ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு லைனிங் வந்து நம்ம மெயின் கிளாத்தை விட கீழே இறங்கி வந்துடுது. அதனால ஒரு 1 இன்ச்சை கம்மி பண்ணிட்டு நீங்க வச்சுக்கோங்க. கீழே மட்டும் லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் நெக்குக்கு நான் மார்க் பண்றேன். இப்போ நான் ஷோல்டர் பேக் நெக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச்சு வைக்கிறேன். அப்போ வந்து 2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். 2 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 13 வருது. அப்போ நம்ம ஷோல்டர்னுடைய அளவு 6.25 வைக்கணும். 6.25 வந்து ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சு வரணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நம்ம ஒரு 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். 35 அப்படிங்கும் போது நம்ம 4 இன்ச்சு வந்து இது கூட சேர்த்திக்குவோம். 4 இன்ச்சு சேர்த்தும் போது 9.25 வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 இன்ச்சை வந்து நம்ம சீம் அலவன்ஸா ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இதுல வந்து நமக்கு 8 இன்ச்சு வருதா அப்படிங்கிறத நம்ம ரஃபா வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ 7.5 தான் வருது. அப்ப என்ன பண்ணோம்னா இந்த ஆம்ஹோலை வந்து கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணணும். எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க கீழே இறக்கிக்கோங்க. இப்ப இதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சு வருது. இதுல நம்ம இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்ராக்சிமேட்டா மெஷர் பண்ணும்போது நமக்கு 8 இன்ச்சு வரணும். இங்க பாத்தீங்கன்னா 9.25 கரெக்டா வரணும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வந்து வரணும். இப்போ இதுல வந்து நம்ம ஆம்ஹோல் எப்படி, இதுல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. இதனுடைய மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்து இந்த எங்க மார்க் பண்ணிருக்கேனோ அங்க மேடம் கொஞ்சம் அந்த ஷோல்டர் லென்த் ஒரு வாட்டி சொல்றீங்களா மேடம்? இந்த ஆம்ஹோல் லென்த்துங்களா? ஆமாங்க. ஆம்ஹோல் லென்த் வந்து நம்ம மேக்ஸிமமா கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட வந்து 6ஆ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருதோ அது வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். சரிங்களா? சரிங்க சரிங்க. பாடியில இருக்கிற அளவு 6 வச்சோம் அப்படின்னா என்ன வருதோ அதுதான் நம்ம இங்க மார்க் பண்ணுவோம் மேக்சிமம் எல்லா இதுக்குமே. ஆனா அந்த அளவுலயே நம்ம கரெக்டா ஃபிட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அதுல கரெக்டா வந்துடும். ஆம்ஹோலினுடைய சுற்றளவை பொறுத்து நம்ம இந்த லைனை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணுவோம். ஒன்னா மேல ஒன்னா கீழே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நமக்கு தேவை இதுக்குள்ள 1/2 ஆம்ஹோல் வரணும். இப்போ ஆம்ஹோல் 16 அப்படின்னா 2ஆ பிரிக்கும் போது 8 இன்ச்சு நமக்கு வரணும். அப்ப இதுக்குள்ள 8 இன்ச்சு வர்ற மாதிரி தான் நம்ம இந்த லைனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுவோம். கரெக்டா 6.25 வச்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து டேப் வச்சு பார்க்கும்போது 8 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஆம்ஹோல் வச்சு நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். இதனுடைய மிட் பாயிண்ட் பாத்துக்கோங்க. மேல இருந்து தான் அளவு எடுக்கிறேன். கீழே மட்டும் இந்த 1/2 இன்ச்சோட எடுக்கிறேன். 6 இன்ச்சு வருது. 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்க 1/2 இன்ச்சு கேப்ல இந்த லைன் போடுறதுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டுட்டு இங்க 1/2 இன்ச்சு கேப் மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே வந்து நீங்க ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த லைன் போடலைன்னா உங்களுக்கு ரொம்ப டீப்பா வரும். அதனாலதான் கொஞ்சம் வளைவு வந்து ரொம்ப டீப்பா வந்தாலும் பின்பக்கம் சுருக்க வரும். அதனால இந்த 1/2 இன்ச்சை போட்டுட்டு நீங்க இந்த லைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ரொம்ப டீப் ஆகாது, சுருக்கமும் நமக்கு கம்மியாகும். இப்ப இதுல வந்து நம்ம கரெக்டா அளந்து பார்த்துக்கலாம். இந்த லைன்லயே நீங்க வெட்ட போற லைன்லயே அளந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா 8 இன்ச்சு இதுல வரும். சப்போஸ் நம்ம இப்ப நமக்கு
1/2 இன்ச் தான் நம்ம இங்க தைக்கிறதுக்காக விடுவோம். இப்ப இந்த லைனை அளந்து பார்க்கும்போது 1 இன்ச் வந்து நமக்கு அதிகமா வரும். இங்க 1/2 இன்ச் அப்படிங்கும்போது இதே அளவுல அளந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.5 இன்ச் வரும். எப்படி அளந்தீங்கனாலும் இங்க என்ன அளவு விட்டுருக்கோமோ அது வந்து நமக்கு அதிகமா வரும். நம்ம தைச்சு முடிச்ச ட்ரெஸ்ல அளவு எடுக்கும் போது நம்ம இந்த லைனை தான் நம்ம அளப்போம். அப்ப அதே அளவு நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து தைக்கிற பிளவுஸுக்கு அது லூஸ் வந்துடும். சரிங்களா? அதனாலதான் ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து நீங்க பாடியில எடுக்கும் போது 19 வருது அப்படின்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணி 18 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஏன்னா நமக்கு இதுல வந்து கொஞ்சம் சீம் அளவுன்னு சேர்ந்துருது. இப்ப நம்ம தைச்சு முடிக்கும் போது இந்த அளவு தான் நமக்கு வரும். இங்க 1/2 இன்ச் தள்ளி நம்ம மெஷர் பண்ணோம்னா என்ன அளவு வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு தச்சு முடிச்சிருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 17 இன்ச் வரும். அப்ப நம்ம 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் இந்த அளவுக்கு நம்ம வெட்டுறது ஒரு அளவு, தைக்கிறது ஒரு அளவு. வெட்டுற அளவு ஆம்போலுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம், மற்றதுக்கெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இதுல நம்ம ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் இதுல இருக்கு. அப்ப இதுல வந்து இந்த ஆம்போல் ரவுண்ட கட் பண்ணும் போது வர அளவு 8 இன்ச்சு, தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வர அளவு பாத்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அந்த 8 இன்ச் வரது மட்டும் கொஞ்சம் புரியல. சாரி, கொஞ்சம் ஓகே பண்றீங்களா? 8 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ஆம்போல் ரவுண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுல 1/2. ஓகேங்களா? அததான் நம்ம வந்து இதுல மார்க் பண்றோம். இப்ப நீங்க வந்துட்டு இப்ப இங்க வச்சுட்டு நீங்க ஒரு லைன் போடுறீங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்க மார்க் பண்ணேன், அதுக்குள்ள நான் அளக்கும் போது எனக்கு 8 இன்ச் வரல. அதனால நான் கொஞ்சம் கீழே இறங்கி நான் ரவுண்ட் போட்டுருக்கேன், அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இங்க நீங்க மெஷர் எல்லாருக்குமே அந்த 8 தான் வருங்களா? இல்லைங்க, அவங்க பாடியில நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதுதான். ஓ சரி. உங்களுடைய ஆம்போல் என்ன அப்படிங்கிறது நீங்க எடுக்கும், உங்களுக்கு பாடியில எடுக்கிற அளவு. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஆம்போல் டிவைடட் பை 2 தான் அந்த 8 இல்லீங்களா? ஆமா ஆமா, ஆம்போலுடைய சுற்றளவு. இப்ப பாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4ஆ டிவைட் பண்றோம், ஆம்போல் பாத்தீங்கன்னா 2ஆ டிவைட் பண்றோம். சரிங்களா? இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம். பாடியினுடைய அளவு பாத்தீங்கன்னா நம்ம 4, அதாவது 2 இது போட்டு 4ஆ தான் டிவைட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஆமா ஆமாங்க. ஆனா ஆம்போல் பொறுத்த வரைக்கும் நம்ம 2ஆ டிவைட் பண்றோம். ஏன்னா இது 2 தனித்தனி பீஸ். ஓகேங்களா? பாடிக்கு வந்து நம்ம 4ஆ போட்டு நம்ம செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னாவே 4ஆ டிவைட் பண்ணிடுவோம். ஆம்போல் ரவுண்ட் அப்படின்னாவே 2ஆ டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி. பாடி பொறுத்த வரைக்கும் ரைட் லெஃப்ட் வந்தாலும் ஒரே ரவுண்டு தான். ஸ்லீவ் வந்து ரெண்டுமே செப்பரேட், ஃப்ரண்ட் பேக் மட்டும்தான் வரும். அப்படி ஃப்ரண்ட் பேக் வரும்போது நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய பாடியில என்ன அளவு வருதோ ஆம்போல் ரவுண்டு அதை வந்து நீங்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. அந்த அளவை அப்படியே வர மாதிரி நீங்க கட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்டிச்சிங் லைன் போட்டீங்க அப்படின்னாவே இந்த லூஸ் அதுல வந்துடும். இதை நீங்க வந்து தைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் எவ்வளவு வருது வித்தியாசம் அப்படிங்கிறது. இங்க 1/2 இன்ச் விட்டீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு 1/2 இன்ச் தான் சேர்த்தி வரும், மீறி போனா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரலாம். ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆம்போல் வந்து லூஸ் வரும். ஆனா இப்ப நீங்க அளவு பிளவுஸ்லயோ அளவு சுடிதார்லயோ ஆம்போல் ரவுண்டு 8.5 வருது அப்படின்ட்டு 17 நோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 18 இன்ச் வரும். அப்ப என்ன ஆகும்னா ஆம்போல் வந்து லூஸ் வரும். ஓகேங்களா? அப்ப ஆம்போல் நோட் பண்ணும்போது மட்டும் 1 இன்ச் நீங்க மைனஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க அளவுல எடுத்தா. மத்தபடி பாடி மெஷர்மெண்ட் அப்படின்னா நீங்க 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. ஓ, ஃபேப்ரிக்ல மெஷர்மெண்ட் பண்ணும்போது 1 இன்ச் மைனஸ் பண்ணுவோம். கண்டிப்பா, ஆமா. எந்த ஃபேப்ரிக்கா இருந்தாலும் சரி, பிளவுஸா இருந்தாலும் சரி, சுடிதாரா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே தச்சதுக்கு அப்புறம் இதுல இருக்க அளவு பாத்தீங்கன்னா 1 இன்ச் அதிகமா இருக்கும். சப்போஸ் நீங்க 1/2 இன்ச் தான் நான் மைனஸ் பண்றது கரெக்டா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா அங்க எவ்வளவு அவங்க பிடிச்சு தைச்சிருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப நான் 1/2 இன்ச்சே விட்டேன்னாதான் அந்த 1/2 இன்ச் நான் மைனஸ் பண்ணுவேன். சப்போஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மியா தான் தைப்பாங்க. சரிங்களா? அப்ப 1/4 இன்ச் தான் இங்க வருது அப்படின்னா நீங்க 2 பக்கம் 1/4 இன்ச் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணா போதும். சரி சரி. இப்போ 1 இன்ச் நான் மைனஸ் பண்றேன்னா நான் எப்பவுமே இங்க வந்து 1/2 இன்ச் தான் விடுவேன். அதே 1/2 இன்ச்சுக்கு தான் நான் ஸ்டிச் போடுவேன். அப்போ பார்த்தா இங்க 1/2 இன்ச், ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச், பேக்குக்கு 1/2 இன்ச், டோட்டலா 1 இன்ச் மைனஸ் பண்ணா போதும். சரி. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம இது வந்து நம்ம நார்மலா ஒரு ரவுண்ட் நெக்குக்கு நம்ம வைக்கிறது. சொல்லுங்க.
தச்ச பிளவுஸ்ல அளவு எடுத்தாலுமே அதே மாதிரி கம்மி பண்ணணுமா? தச்ச பிளவுஸ்ல மட்டும்தாங்க கம்மி பண்ணணும். நம்ம பாடியில எடுக்கிறதும் 1/2 வச்சுக்கலாங்க. நீங்க தைச்சது அளவு எடுக்கும் போதுதான் அதுல தையல் கட்டிங் லைன் வேறையா இருக்கும், ஸ்டிச்சிங் லைன் வேறையா இருக்கும். நம்ம அளவு எடுக்கிறது வந்து ஸ்டிச்சிங் லைன்ல தான் எடுப்போம். அப்ப அதுல நமக்கு 1/2 இன்ச் சேர்ந்து வந்துடும். ஃப்ரண்ட்ல 1/2 இன்ச், பேக்ல 1/2 இன்ச் சேர்ந்து வந்துடும். அதனால அந்த 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு டைரக்டா பாடி மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஷோல்டர் லூஸ் வருது, கை லூஸ் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் இந்த 1/2 இன்ச் நம்ம கவனிக்காம விடுறது தான். அதனால நீங்க அளவு எடுக்கும் போது எவ்வளவு அவங்க பிடிச்சு தைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு பிடிச்சு தைச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்க குறைச்சிங்கன்னா போதும். நான் 1/2 இன்ச் சொன்னேன் அப்படிங்கறதுக்காகவே நீங்க 1/2 இன்ச் குறைக்கணும்ன்றது இல்ல. இங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த அளவு பாத்தீங்கன்னாவே தெரியும், இங்க அவங்க எவ்வளவு துணி பிடிச்சு தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவை மட்டும் நீங்க ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்குமா சேர்த்து டபுள் பண்ணி மடிச்சு கம்மி பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்ப இது 8 இன்ச் மார்க் பண்ணிருக்கிறது அந்த மேல இருக்க லைன்ல இருந்துங்களா இல்ல செகண்ட் லைன்ல இருந்தா மேடம்? செகண்ட் லைன் வந்து 8.5ங்க, மேல இருக்க லைன் 8. நம்ம கட்டிங் பண்றது 8 இன்ச்ல. ஓகே ஓகே. இப்ப இந்த பக்கம் வந்து ஸ்டிச்சிங்கான சீம் அலவன்ஸ் இல்லீங்களா அது? ஆமா, இது நம்ம மார்க் பண்ணவும் மாட்டோம், நம்ம அதை கவனிக்கவுமே மாட்டோம். இங்க நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதை நான் லைன் போட்டு காட்டியிருக்கேன். மத்தபடி நம்ம 8 இன்ச் வச்சு கட் பண்ணிட்டு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட்னா நீங்க அளந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் வந்து 16 இன்ச் தான் ஆம்போல் கேட்டேன், எனக்கு இப்ப தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 17 வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அதுக்கான ஒரு ஈஸ் அலவன்ஸ் தான் அதுல இருக்கு. நம்ம மறுபடியும் டைட் பண்ணோம்னா ஆம்போல் பத்தாம போயிடும். அதனால இந்த அளவு வந்து நீங்க 8 வச்சு தைச்சீங்க அப்படின்னா 8.5 வரும். அதுதான் நமக்கு கரெக்டான ஃபிட்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? அதனால அதை வந்து நீங்க எதுவுமே இது பண்ணிட்டு இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து மெஷர்மென்ட் எடுக்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் லைன் தான் நம்ம 8 இன்ச், இதுதான் நமக்கு 8 இன்ச். சரிங்களா? இது வந்து நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. அது வந்து நம்ம அது மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ரவுண்ட் நெக்குக்காக வச்சிருக்கோம். இப்போ இதையே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். எனக்கு வந்து தின் ஷோல்டரா போதும் அப்படின்னா ஒரு 2 இன்ச் ஷோல்டர் போதும் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச், நெக்கு தைக்கிற இடத்துல ஒரு 1/4 இன்ச், அந்த ஒரு 3/4 இன்ச் அப்படிங்கிறது பொதுவா எல்லா இடத்துலயுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த 3/4 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கழுத்துக்கு கூட கொடுக்குற சீம் அலவன்ஸ். இப்ப இங்க தைக்கும் போது 1/2 இன்ச்சுக்கு தையல் போயிடும், இங்க கழுத்து பக்கம் தைக்கும் போது 1/4 இன்ச்சுக்கு தையல் போயிடும். இப்ப இங்க இருக்கிறது தான் நமக்கு ரெடி ஷோல்டர். ஓகேங்களா? இந்த அளவு தான் நம்ம எவ்வளவு வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணோம். 2ஆ, 2.25ஆ, 2.5ஆ, 2.75ஆ, 3ஆ அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ரெடி ஷோல்டரை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அது கூட 3/4 இன்ச் நம்ம சேர்த்து தான் இங்க மார்க் பண்ணணும். ஓகேங்களா? சொல்லுங்க, டவுட் கேட்டீங்க. அந்த ஆம்போல்ல மேல ஒரு 1/2 இன்ச்ல கோடு போட்டுருக்கீங்க இதுங்களா? ஆமா, அது வந்து நம்ம பேக் ஆம்போல் வந்து சுருக்கம் வராம இருக்கிறதுக்காக ஒரு லைன் நம்ம இப்படி இது இல்ல அப்படின்னா நம்ம இப்படி டீப்பா வரைஞ்சிருவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆம்போல் பின்னாடி வந்து ரொம்ப டீப் வரும்போது சுருக்கமா வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்மூத்தா வரணுங்கிறதுக்காக தான் இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சு நான் இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு கிராஸ் பண்ணி அதுல வந்து நான் லைன் போட்டிருக்கேன். அப்ப ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது அது வேற மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட் வந்து நம்ம உள்கை மட்டும் தானே வெட்டுவோம். அது வந்து இது என்ன வெட்டி இருக்கிறோமோ அதுக்கு பொறுத்து நம்ம உள்பக்கம் வெட்டிக்குவோம். இது வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா மேம்? பிளவுஸுக்கும் அப்படியா மேம்? ஆமாங்க, எல்லாத்துக்குமே அது வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது வந்து நம்ம ஒரு கரெக்ஷனா தான் நம்ம இது பண்றோம். ஏன்னா நம்ம இது வைக்காம தைக்கும் போது நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்லீவ் அட்டாச் பண்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு இதா இருக்கும். மற்ற இடம் எல்லாமே நல்லா நீட்டா தைச்சிருவாங்க, ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்கன்னா சுருக்கமா வரும். என்னன்னா நம்ம ஒரு ஸ்மூத்தா ஒரு லைன் ஜாயின் பண்றதுக்கும் இப்படி ஜாயின் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை தைக்கும் போது சுருக்கம் வராது, இதை தைச்சிங்கன்னா சுருக்கம் வரும். ஏன்னா இங்க இருக்க கிளாத்துக்கும் இங்க இருக்க கிளாத்துக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப கிராஸா இருக்கும், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஸ்மூத்தா இது பேண்ட்டுக்கா இருந்தாலுமே அதுதான் நம்ம கிராச் லைன் மார்க் பண்ணும்போது ரொம்ப டீப்பா இப்படி வச்சிட்டீங்கன்னா
சுருக்கமா வரும். லைட்டா இப்படி ஸ்மூத்தா கொண்டு வந்து ஒரு வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். சரிங்களா? இது வந்து டீப் ஆகுது அப்படிங்கறது ஒரு இது தைக்கும் போது இந்த ஸ்லீவுக்கும் இதுக்கும் நம்ம கரெக்டான ஒரு ஸ்டிச் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கர்வுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தா இருந்தாதான் நம்ம கொண்டு வர முடியும். ரொம்ப டீப்பா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தைக்கிறதுலயும் சுருக்கம் வரும், அந்த இடத்துல ரொம்ப டீப் வரனாலையும் சுருக்கம் வரும். அதனால இதை மட்டும் நம்ம லைட்டா ஒரு கர்வ் வைக்கிறோம். அதுக்காக மட்டும்தான் இந்த லைன். ஏன்னா நிறைய பேர் நம்ம தைச்சு கொடுக்கும் போது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லுவாங்க, ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அது எதனால வருது அப்படிங்கறத நம்ம அடுத்தது வராம பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறது தான். சரிங்களா? மேம் இது காலர் நெக் அண்ட் தென் டீப் நெக் ரெண்டுக்குமே இதை ஃபாலோ பண்ணலாம். இல்ல, நான் டீப் நெக் காலர் நெக்குக்கு நான் சொல்றேங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா அது நம்ம சும்மா லைட்டா தான் ஒரு இதுதான் கொடுப்போம். அதனால இந்த ரவுண்ட் நம்ம இந்த போர்ஷன் அதிகமா வர இடத்துலதான் இந்த ப்ராப்ளம். சரிங்களா? காலர் நெக்கு வந்து கம்மியா வரும்போது சும்மா லைட்டா தான் ஒரு அதுவே ஸ்மூத்தான கர்வா தான் இருக்கும், அது டீப் வராது. அதனால நீங்க இதுக்கு இந்த மாதிரி இது அதிகமா வர இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இல்லைன்னா ரொம்ப டீப்பா போயிருங்கிறதுனால. இப்ப நான் வந்து நெக் எனக்கு வந்து இப்போ ஒரு ரெடியா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2.5 இன்ச் ஷோல்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த 2.5 இன்ச்சோட ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணும். ஏன்னா 2.5 இன்ச் ஷோல்டர் அளவு, 1/2 இன்ச் பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கும் ஸ்லீவ் ஜாயின் பண்றது, 1/4 இன்ச் பாத்தீங்கன்னா நெக் ஜாயின் பண்ற இடம். அப்ப இதுலதான் நம்ம நெக் என்னவோ அதை நம்ம மார்க் பண்ணுவோம். இதுல வந்து நீங்க ஷோல்டரை மட்டும் கவனிக்கிறீங்க, எனக்கு ஷோல்டர் தான் மெயின் அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல வந்து நம்ம நெக் வந்து ரவுண்ட் ஷேப்போ என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல நீங்க இங்க ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு நெக் லைன்ல போயிடும். இது பேக் நெக் இவ்வளவு டீப்பா இருக்கும், ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் மேல வரும். இப்ப இங்கேயும் இங்க ஒரு 1/2 இன்ச்சும் இங்க ஒரு 1/4 இன்ச்சும் போயிடுச்சுன்னா நமக்கு ரெடியான ஷோல்டர் இது கிடைச்சிடும். எனக்கு இது படி வேண்டாம், இது வந்து நெக் வந்து வைடா தான் வரும், ப்ராடா தான் இருக்கும், எனக்கு நெக்கு க்ளோஸா தான் வேணும் அப்படின்ட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2.5 2.25 இந்த அளவு வச்சு இங்க நீங்க மார்க் பண்ணா போதும். இங்க இருக்கிறத நீங்க பார்க்கவே தேவை கிடையாது. சரிங்களா? இங்க மட்டும் எனக்கு 2.5 இன்ச்சுன்னா 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க, 2.25னா 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது நெக்கு கொஞ்சம் ப்ராடா தான் வரும். நீங்க எனக்கு நெக்கு குறுகலா தான் வரணும், நெக்கு ஒட்டி தான் க்ளோஸா தான் வரணும் அப்படின்னா நீங்க இங்க 2.5 2.25 அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவு நீங்க வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது நல்லா அழகா டீப் இப்படி ரவுண்டு வரும். சப்போஸ் நான் இங்க 2.5 வைக்கிறேன் அப்படின்னா இது கொஞ்சம் க்ளோஸா வரும், ஷோல்டர் கொஞ்சம் பெருசா தெரியும். அதனால நெக்கு கம்மியாச்சு அப்படின்னா ஷோல்டர் பெருசா இருக்கும், ஷோல்டர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நெக்கு ப்ராடா இருக்கும். இது எல்லா பிளவுஸ் சுடிதார் எந்த ஒரு இதா இருந்தாலுமே இதுதான். இங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இங்க பெருசாகும், இங்க கம்மி பண்ணோம் அப்படின்னா இங்க நெக்கு பெருசாகும். இதுதான். இதுல வந்து நம்ம யூ நெக்கா ரவுண்ட் நெக்கா, இப்ப இது பாத்தீங்கன்னா ரவுண்டு தான் வரும், யூ வராது. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி போட்டீங்கன்னா யூ வரும். சரிங்களா? அப்போ ஷோல்டர் பெருசா இருக்கும். இதுல வந்து நம்ம க்ளோஸா வச்சுட்டோம் அப்படின்னா அது யூ நெக்கா போயிடும், அதிகமா வச்சோம் அப்படின்னா ரவுண்ட் நெக்கா வரும். ரவுண்ட் நெக்குக்கும் யூ நெக்குக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம நெக்கினுடைய அகலம் அதிகப்படுத்தினா அது ரவுண்ட் நெக்கு, நெக்கினுடைய அகலம் குறைவா வச்சோம் அப்படின்னா அது யூ நெக். இப்ப நீங்க ஷோல்டரை வந்து எனக்கு இவ்வளவுதான் ஷோல்டர் வேணும் அப்படின்னா அவுட்டர்ல இங்க ஆம்பல் சைட்ல இருந்து ஸ்லீவ் சைட்ல இருந்து எடுத்துக்கோங்க. நெக்கு எனக்கு க்ளோஸா தான் வேணும் அப்படின்னா ஃபோல்டிங் சைட்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நெக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்ல ஷோல்டருக்கு கொடுக்குறோமா? ஏன்னா கொஞ்சம் ஃபேன்சியா போடுறவங்க வந்து தின் ஷோல்டரா வேணும் அப்படின்ட்டாவே நம்ம இங்கதான் இப்போ 1.25 தான் வேணும், 1.5 தான் வேணும், 2க்குள்ளதான் வேணும் அப்படின்னா நம்ம இங்கதான் கொடுப்போம். அதுவே எனக்கு ஷோல்டர் வந்து ப்ராப்ளம் இல்ல, ஏன்னா இந்த ஷோல்டர் அளவை நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஷோல்டரை வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷோல்டர் ஃபிட்டிங்ல வந்து ப்ராப்ளம் வரும். அதனால ஷோல்டர் வந்து நம்ம வச்சாச்சு, மார்க் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம நெக்கை கரெக்ட் பண்றோமா ஷோல்டரை கரெக்ட் பண்றோமாங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். 2.5 2.25 3 இது வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் ஷோல்டர் தான் எனக்கு 2.5 தான் வேணும் அப்படின்னா அது கூட ஒரு 3/4 இன்ச் சேர்த்து நீங்க இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கலாம்.
ஷோல்டர் வைக்கலாமா மேம்? வைக்கலாங்க. டீப் நெக்கா போடுறவங்க நல்லா டீப் நெக் போட்டு நாட் வச்சு தின் ஷோல்டர் போடுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபேன்சியா இருக்கவங்களும் கேக்குறாங்க. ஓகே மேம். அப்போ இது வந்து இதுதான் நம்ம நார்மலா ஒரு ரவுண்ட் நெக் அப்படிங்கும் போது அடுத்தது என்ன மெஷர்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னா 14.5 இன்ச். இப்ப இங்க எந்த ஆம்ஹோல் வருதோ அதுதான் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு. ஆம்ஹோல் மேலையும் ஏறலாம் கீழையும் இறங்கலாம். எங்க வருதோ அங்கதான் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு. நம்ம இங்கதான் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 9.25. அடுத்தது இந்த அரை இன்ச்சை விட்டுருங்களா, இது வந்து நம்ம தைக்கிறதுக்காக விட்டுருக்கிறது. அதுல இருந்து எனக்கு ஷேப் வர்ற இடம் ஒரு 14.5, ஸ்லிட் வர்ற இடம் ஒரு 20. இப்படி மார்க் பண்ணு. இதை மட்டும் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு ஹிப்பு. சீட்டு வந்து தேவையில்லை. சீட் மென்ஷன் பண்றவங்களுக்கு தான், சீட்டு மெயினா வேணும்னு கேட்கறவங்களுக்கு தான் ஹிப் மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணணும். இது வரைக்கும் போதும் அப்படின்னா இது நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா இந்த லைன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம ஷேப் கொடுக்குறோமோ அந்த உயரம். சரிங்களா? ஒரு பிளவுஸினுடைய லென்த் வைக்கிறோம் 14, 14.5, 15 எந்த அளவோ அந்த இதை வச்சுக்கோங்க. இது சைடு ஸ்லிட் என்ன உயரத்துல கொடுக்குறோமோ அந்த உயரம். ஆம்போலினுடைய இது வந்து செஸ்ட் ரவுண்டு. இப்போ இதுல நம்ம வந்து 4 இன்ச் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம். இதுலயுமே டாட்டுக்கும் சேர்த்து தான் இந்த 4 இன்ச்சு. இங்க நான் 30 இன்ச் அளவு எடுத்திருக்கேன். 4 இன்ச்சு சேர்த்தும் போது 34. அப்போ 8.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்றேன். இந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்றேன். இப்போ இது நம்ம 35 பிளஸ் 4 4 டிவைட் பண்ணும்போது 9.25. இது 30 பிளஸ் 4 4 டிவைட் பண்ணும்போது 34ங்கிறது 8.5 இன்ச் வரும். இந்த பக்கம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம சீம் லைன் கொடுக்கறது. அடுத்தது இங்க எடுத்தது வந்து 38 இன்ச்சு. 38 இன்ச் வந்து 9.5 இன்ச்சு நம்ம மார்க் அதாவது 9.5 இன்ச்சு தான் நம்ம 4 பிரிச்சிருக்கோம். இங்க எவ்வளவு லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா ஒரு சிலர் டைட்டா இருக்கட்டும் அப்படியே ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா நீங்க வந்து 1/2 இன்ச் சேர்த்தனா போதும். அப்போ நான் சொல்றது டோட்டலா 2 இன்ச்சு. 38 அப்படிங்கும் போது நம்ம 40 இன்ச்சு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கும். சப்போஸ் வயிறு டைட்டா தெரியற மாதிரி தனியா தெரியுது அப்படின்னா இன்னொரு 3/4 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்போ 3 இன்ச்சு நம்ம சேர்த்துறோம். சரிங்களா? இங்க 4 இன்ச்சு இங்க 4 இன்ச்சு நம்ம சேர்த்தியாச்சு. இங்க மட்டும் உங்களுடைய ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரி. அதுவே சீட்டா இருந்தா கம்பல்சரி 4 அல்லது 5 இன்ச்சு சேர்க்கிற மாதிரி வரும். இது வந்து கரெக்டான ஃபிட்டிங் வேணும் அப்படிங்கும் போது 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் லூஸ் இருந்தா போதும் அப்படின்னா 3/4 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. அப்போ இங்க நான் 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிருக்கேன். இங்க 4 இன்ச்சஸ். இது வந்து 1 இன்ச் டாட்டுக்கு பேக் சைடு போயிடும். இங்க வந்து 2 இன்ச்சஸா இல்லது 3 இன்ச்சஸா அல்லது 4ஆ அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். அந்த ட்ரெஸ் போடுறவங்களுக்கு வயிறு பெருசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 4 இன்ச் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் நார்மலா போதும்னா 3 இன்ச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டைட்டா ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா, அதாவது டைட்டா ஃபிட்டிங்கா அப்படின்னா ஒரு 19க்கு கீழே போயிடக்கூடாது. 19 கீழே போச்சுன்னா உங்களுக்கு டைட் ஆயிடும். ஏன்னா இடுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இன்ஸ்கர்ட் கட்டுற இடம் அப்படிங்கும் போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா அதோட பெருசாகும். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் 2, 3, 4 எவ்வளவு வேணாலும் இந்த இடத்துல நீங்க உங்க ஃபிட்டிங்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். 3 இன்ச் அப்படின்னா இங்க 3/4 இன்ச் நான் சேர்த்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ 38, 41, 10.25 அப்படிங்கிறது இந்த பக்கம் நம்ம 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் மட்டும் சேர்த்தனா போதும். ஏன்னா இந்த ஸ்லிட் வந்து ரொம்ப பட்டையா மடிச்சு தைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் மட்டும் இங்க வச்சீங்கன்னா போதும். அப்பதான் வந்து அந்த சைட்ல வர அந்த மடிச்சு தைக்கிற போர்ஷன் வந்து கம்மியாகும். இங்க வைக்கிற அதே 1.5 இன்ச் வச்சீங்கன்னா இங்க ரொம்ப பட்டையா இருக்கும், அது நீட்டா இருக்காது. அதனால 3/4 இன்ச் அல்லது ஒரு 1 இன்ச் மட்டும் இந்த சைடுக்கு நம்ம வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்தா போதும். இங்க 1.5 இன்ச், இங்கேயும் 1.5 இன்ச், இங்க 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். இப்ப நம்ம இங்க வந்து 10.25 வச்சுட்டோம். அப்ப கீழே எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து கம்பல்சரி நம்ம சேர்த்து அதிகமா வச்சுதான் ஆகணும். அப்போ 10.25 வருது. இதுக்கு மேல இது ஸ்ட்ரெயிட் கட் அப்படின்னா 10.25. நார்மலா அப்படின்னா 1 இன்ச் சேர்த்து
10.25 11.25 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் இங்க என்ன அளவு வைக்கிறோமோ அந்த அளவு நம்ம இங்க மார்க் பண்றோம். இது ஸ்ட்ரெயிட்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 1/2 இன்ச்சு சேர்த்தி வைங்க. இல்ல நார்மலா போதும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் சேர்த்திக்கோங்க. நல்லாவே கீழே அகலம் வேணும் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தான், இங்க எவ்வளவு வேணாலும் நீங்க சேர்த்திக்கலாம். அதே மாதிரி இதுவே உங்களுக்கு ஒரு A லைனா வரணும் அப்படின்னா இங்க 3 சாய்ஸ் இருக்கு. இங்க கீழே எவ்வளவு அகலம் துணி இருக்கோ இங்க மேல இருந்து நீங்க எவ்வளவு கிராஸ் கொண்டு போனாலும் கொண்டு போகலாம். இந்த இதுக்கு மிடில்ல இருந்து எவ்வளவு கிராஸ் வேணாலும் கொண்டு போகலாம். இல்ல இந்த ஸ்லிட்ல இருந்து எவ்வளவு வேணாலும் நீங்க கிராஸ் கொண்டு போய்க்கலாம். அது வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸினுடைய மாடலை பொறுத்தது, அந்த A லைனுடைய அந்த ஷேப் பொறுத்து. இங்க இருந்தும் கொடுக்கலாம், இங்க இருந்து கொடுக்கலாம், இங்க இருந்து கொடுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா எவ்வளவு அகலம் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு மாடல். நார்மலா வருது அப்படின்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம ஸ்லிட்டு கொடுப்போம். இல்ல உங்களுக்கு ஸ்லிட்டு கம்மியா போதும் அப்படின்னா நீங்க இங்க கீழே என்ன அகலம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா ஒரு ஓப்பன் கொடுத்தாதான் நமக்கு அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். இல்லாட்டினா எங்கேயாவது இருந்துச்சுன்னா பஃப்னு தூக்கிக்கும். சின்னதா ஒரு கட்டு 2 சைடு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது குர்த்தியா இருந்தாலும் சரி, வேற எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும், A லைனா இருந்தாலும் சரி, அந்த கட்டு ஒண்ணு இருக்கும்போது உங்களுக்கு ஃபிளாரா தொங்குற மாதிரி இருக்கும். அது கொடுக்காம நீங்க தச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் காத்தடிச்சுன்னா ரொம்ப பஃப்னு தூக்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த கட்டு மேக்சிமம் ஒரு 10 இன்ச்சுக்கு கொடுத்துட்டா நீட்டா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இது கீழே இருக்கிற போர்ஷனை பொறுத்து நீங்க எப்படி வேணாலும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டு, இது நார்மல் கட்டு, இது வந்து A லைன். என்ன ஷேப் வேணுனாலும் கீழே எவ்வளவு கிளாத் இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம இந்த ஷேப் வந்து மார்க் பண்றோம். இதுக்கு கீழே கொடுக்குற லைனிங் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம். இப்ப இதுக்கு டாட் எப்படி போடுறோம் அப்படிங்கும்போது இதனுடைய மிட் பாயிண்ட் 4.25 வருது. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 8 இன்ச்சு மேக்சிமம் நம்ம கரெக்டா பிடிப்போம். 8 இன்ச்சுங்கிறது நீங்க 7 இன்ச்சு வேணும் அப்படின்னா கூட 7 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4.25 அப்படிங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு வரலாம். ஆனா அவுட்டர்ல கொண்டு போக கூடாது. அவுட்டர்ல கொண்டு போனா ஒரு சிலருக்கு அந்த சைட்ல டாட்டே தெரியாது. ஆனா உள்பக்கமா வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டாட் பிடிக்கிறது. இந்த டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா பேக்ல மட்டும் பிடிச்சா போதும், ஃப்ரண்ட்ல தேவையில்லை. சப்போஸ் ஃப்ரண்ட்ல டாட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஓகே, மேல வந்து இந்த இது வந்து ஒரு மிட் பாயிண்ட் அண்டர் பஸ்ட் கிட்ட வரும். அதனால லென்த் வந்து ஃப்ரண்ட் சைடு பிடிக்கும் போது கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி இருக்கும். பேக் சைடு மட்டும்னா இது ஓகேவா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது சப்போஸ் ஒரு சிலருக்கு அதிகமா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 38 இன்ச் வருது அப்படின்னா மேல இருக்க அளவு விட்டுருங்க. அது ஒன்ஸ் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே இங்க நம்ம ஸ்டிச்சிங் லைன்ல, அதாவது சீம் லைன்ல இருந்துதான். இப்போ 9.5 இன்ச் இங்க வருது அப்படின்னா இது வந்து நமக்கு மிட் பாயிண்டினுடைய உயரம். ஏன்னா அதை 4ஆ பிரிச்சிருக்கோம். 4ஆ பிரிக்கும் போது 38 வந்து பிரிக்கும் போது 9.5 இன்ச் வருது. இதுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவை கிடையாது. இதுக்கு சுற்றளவு வைக்கும் போது தேவை. அப்ப இங்க எடுக்கும் போது 42 இன்ச் வரும். அப்ப பாத்தீங்கன்னா 10 வரும்போது உங்களுக்கு இங்க வருது அளவு. ஓகேங்களா? இப்ப இந்த ஷேப்பு நம்ம இப்படிதான் ஜாயின் பண்ணணும். ஆமாங்க. இதை வந்து நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப்ல சும்மா ஒரு ஷேப் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் உள்ள வந்துட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா 2 சைடு கொடுக்குறோம். இந்த ஷேப்ல தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு இங்க பஸ்டுக்கான லூஸ் வந்து கிடைக்கும். 8 இன்ச் அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் அதிகமாவே கொடுத்துருக்கேன். நார்மலா 35க்கு 38 அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஒன்னு 37 36 இந்த மாதிரி தான் வரும். அந்த 36 எல்லாம் 1 இன்ச் எல்லாம் அதிகமா வந்துட்டா நீங்க இது கொடுக்க தேவை கிடையாது. ஒரு பார்க்கும் போதே உங்களுக்கு செஸ்ட் வந்து ப்ரெஸ் ஆகாம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த அளவுகளை மட்டும் நீங்க சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? அது கூடயும் 4 இன்ச் ஆட் பண்ணி 4ஆ டிவைட் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நீங்க ஷேப் பண்ணா கூட போதும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேக்கு வந்து
பேக் ஃப்ரண்ட் ரெண்டு சேர்த்து தான் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம். பேக்ல வந்து நமக்கு அவ்வளவு அளவு தேவையில்லை. அதனால இதை மட்டும் நம்ம லைட்டா இப்படி மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு மிடில் செஸ்டினுடைய அளவு நமக்கு கிடைச்சா போதும். அதுக்கான ஈஸ் அலவன்ஸ். இந்த ஷேப் வந்து நம்ம ரொம்ப எனக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப பதிஞ்ச மாதிரி இருக்கு, ஃபிட்டா இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க இதை ஃபாலோ பண்ணா போதும். மற்றபடி நீங்க நார்மலா எப்பவும் எடுக்கிற மெஷர்மெண்ட் தான். ஓகேங்களா? இந்த பேக் டாட் மட்டும் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து வெயிஸ்டினுடைய ரவுண்டு. சரிங்களா? உயரம் செகண்ட் டாட், அதான் செகண்ட் டாட். அதுதான் இப்ப இது வந்து வெயிஸ்டினுடைய உயரம். இதுல வந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம். இதை ரெண்டா பிரிக்கும் போது 4.25 வருது. மேல 4 இன்ச்சு, கீழே 4 இன்ச்சு, ரெண்டு பக்கம் 6.5 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இந்த இதுல வர மிட் பாயிண்ட். அதே மாதிரி சப்போஸ் ரொம்ப பாடி பெருசா இருக்கவங்களுக்கு ரொம்ப இப்படி தள்ளி போகணுங்கிறது இல்ல, கொஞ்சம் தள்ளி, ஏன்னா ரொம்ப போயிடுச்சுனாலும் இது ஒரு ஷேப் இப்படி வளைஞ்சிரும். அப்ப வந்து இது உள்ள போன மாதிரி ஆயிடும். அதனால இதுக்கு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக் நெக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃப்ரண்ட்ல நம்ம எப்படி கப் ஷேப்புக்கு ஒரு மெஷர்மெண்ட் வைப்போமோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப தள்ளியும் போயிடக்கூடாது, ரொம்பவும் உள்ள வந்துடக்கூடாது. ஒரு 4 இன்ச்சு கேப் அந்த மாதிரி அந்த பாடிக்கு நீங்க மிட் பாயிண்ட் வச்சு போட்டீங்க அப்படின்னாவே கரெக்டா தான் வரும். சப்போஸ் ரொம்ப இதா வருதுன்னா மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் கொண்டு போக கூடாது, இந்த பக்கம் தான் வரணும். இந்த ஹைட்டுக்கு விட இந்த ஹைட்டுங்களா? ஹைட் இந்த ஹைட் மேல பக்கம் இல்ல, இந்த டாட்னோட ஹைட் கேக்குறீங்களா? டாட்னோட ஹைட் 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. 8 இன்ச்சு வைக்கலாம், 7 இன்ச்சு வைக்கலாம். அது அவங்க ஹைட்டை பொறுத்து வரும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வச்சாலுமே இங்க இது மிட் பாயிண்ட், இப்படி எடுக்கும் போது இது மிட் பாயிண்ட், இப்படி எடுக்கும் போது மிட் பாயிண்ட். இதுல இருந்து நீங்க உயரம் எப்படி வேணா வச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம். இந்த இப்போ நம்ம அகலம் மிட் பாயிண்ட் வச்சு அகலப்படுத்துறோம்ல மேம் பின் சைடு. ஆமா. அப்படி பண்ணும்போது பின் சைடு லூஸ் வந்துடாதா மேம்? பேக் சைடு லூஸ் வந்துடாது? இல்ல, லூஸ் எல்லாம் வராதுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் இப்ப நான் போடும்போதே நான் இங்க மார்க் பண்ணாலும் நீங்க ஷேப் கொடுக்கும் போது ஒரு 1/2 இன்ச் உள்ள வந்துரும். சரிங்களா? ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு அந்த பேக்கான இது குறைஞ்சிரும். ஒன்னும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப, ஏன்னா ஃப்ரண்ட்ல கப் ஷேப் பெருசா இருக்கவங்களுக்கு பேக்குக்குமே மசில்ஸ் இருக்கும். பேக் ஆர்ம்ஹோல், பேக் கீழே பாத்தீங்கன்னா அங்கேயுமே சதை பிடிப்பாதான் இருக்கும். ஏன்னா அதுவுமே அவங்களுக்கு டைட் ஆகதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கு இந்த இது வராது, நமக்கு சதைப்பிடிப்பா மசில்ஸ் இருக்கிறவங்களுக்கு பேக்லயுமே அந்த ப்ராப்ளம். ஏன்னா பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மடிப்பு வர மாதிரி, பேக்ல வந்து ஆர்ம்ஹோல் கிட்ட இது வர மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வைக்கும் போது அது கரெக்ட் ஆயிடும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ இதுல ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, சும்மா லைட்டா ஒரு இங்க இருந்தே ஒரு 1/2 இன்ச் மட்டும் தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இதை மட்டும் நம்ம இப்படி ஷேப் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஆல்ரெடி இது வந்து நம்ம வந்து பேக் ஆர்ம்ஹோல், இதுல வந்து ஒரு 1/2 இன்ச்சை விட கம்மி தான், ரொம்ப எல்லாம் பெருசா வேண்டாம். இதை வந்து நம்ம இப்படி முன்னாடி மார்க் பண்ணிக்கிறோம். இது ஃப்ரண்ட், இந்த க்ளோஸா இருக்கிற நெக்கு இது, அதாவது சின்ன நெக்கு வந்து ஃப்ரண்ட், இந்த டீப் ஆர்ம்ஹோல் ஃப்ரண்ட், இந்த டீப்பா இருக்கிறது வந்து பேக்கு, அதே மாதிரி இங்க மேல இருக்கிறது வந்து பேக்கு. இந்த இதுலதான் வந்து நம்ம ரவுண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இது நார்மலா ரவுண்ட் நெக்கு. இப்போ இதுவே நம்ம ஷோல்டருக்கு என்ன பண்ணுவோம், அதாவது 1/2 ஷோல்டர் காலர் நெக்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இதுலயே கரெக்ஷன் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் தனியா மார்க் பண்ணேன்னா உங்களுக்கு அது புரியாது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம 1/2 ஷோல்டர் வைக்கிறோம். அப்போ 7.25 வருது. ஓகேங்களா? இங்க இருந்து இங்க அதே 7.25 நான் மார்க் பண்றேன். இதெல்லாம் மாறாது, இதெல்லாம் சேம் அப்படியே தான் இருக்கும். இது நான் மார்க் பண்ணும்போது இப்ப இதுதான் வந்து நமக்கு ஆர்ம்ஹோல். இங்க இருந்து ஆர்ம்ஹோல் இப்ப இங்க தள்ளி தான் நமக்கு வருது. இப்ப இதுலதான் வந்து நம்ம 9.25 மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் இங்க மார்க் பண்ணுவோம். இதுல நம்ம கப் ஷேப், இதுல ஷேப் கொடுக்கணும்னா இப்படி இப்படி கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாயிண்ட் மாறாது, அதனால இந்த பாயிண்ட்க்கு நேரா இதை அப்படியே கொண்டு போகலாம். இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா, நார்மலா இருக்கவங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு போய்க்கலாம். இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய நெக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த
காலர் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நார்மலா இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்படி ரைட்டா இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நார்மலா இப்படி ஒரு காலர் அப்படிங்கும்போது இப்படி நெக்கு சுத்தி நம்ம ஒரு அளவு எடுப்போம். இப்படி டேப் இப்படி கழுத்துல வச்சுட்டு இப்படி பிடிச்சுக்கோங்க. ரொம்ப இப்படி டைட் பண்ண வேண்டாம், நார்மலா இப்படி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல என்ன அளவு வருதோ, இப்ப 14 இன்ச் வருது. சரிங்களா? இந்த 14 இன்ச்சை நம்ம 4ஆ பிரிச்சுக்கணும். அப்போ எனக்கு 3.5 இன்ச் வருது. சரிங்களா? இந்த சுற்றளவு, கழுத்தினுடைய சுற்றளவு எடுக்கிறோம். அதை நீங்க 4ஆ பிரிச்சுக்கோங்க. 4ஆ பிரிச்சுட்டு 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்கினுடைய ரவுண்டு எனக்கு 14 இன்ச் வருது. அதை நம்ம 4ஆ பிரிக்கும் போது 3.5 இன்ச் வருது. சரிங்களா? மைனஸ் 1 இன்ச் அப்படிங்கும்போது 2.5 இன்ச் எனக்கு கழுத்தினுடைய அகலம். இது நல்லா நம்ம ரவுண்ட் காலரா நெக்க ஒட்டி வைக்கிற கழுத்துக்கு வர்ற அகலம். இதுக்கு மேல நீங்க கழுத்தினுடைய காலரை பொறுத்து எனக்கு கொஞ்சம் அகலமா வேணும், இன்னும் கொஞ்சம் ஓப்பன் காலரா வேணும், இல்ல ஆஃப் காலரா வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இது உங்களுக்கு பர்மனண்டா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் நெக்கினுடைய ரவுண்ட் அப்படிங்கிறது இதுதான். இதுக்கு மேல நீங்க இன்னும் கொஞ்சம் அகலமான காலரா இல்ல எப்படி அப்படிங்கறத, ஏன்னா காலர்லயே பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கும். அதுல எந்த மாதிரி ஷேப் அதுல இருக்கோ, நெக்க ஒட்டி வருதா, இது ரவுண்ட் காலர்னா இதுதான் அளவு. இதுக்கு மேல நீங்க இன்னொரு 4 இன்ச்சா எப்படி வேணாலும் நீங்க என்ன காலர் வருதோ அதை சேர்த்திக்கலாம். இப்ப இங்க இருந்து இங்க நான் ஒரு 1 இன்ச் டவுன் பண்றேன். 1 இன்ச் நார்மலா ஒரு 35க்கு 1 இன்ச் ஓகே. இதுவே ஒரு 40 வருது அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் நீங்க டவுன் பண்ணிக்கலாம். இது 1 இன்ச் டவுன் பண்றேன். இப்ப இதையும் நான் கனெக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் ஓகேங்களா? இதுதான் இப்ப இது ஷோல்டர் அளவு. இதுல 1 இன்ச் நானு கம்மி பண்ணிட்டேன். இந்த 1 இன்ச் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்க கழுத்துக்கிட்ட இருந்து என்னோட ஷோல்டர் கிட்ட நான் லைன் போடும்போது இது ஸ்லோப்பா தான் வரும். சரிங்களா? அதனால இந்த லைன் தான் நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு. இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது சீம் லைன். இப்ப இதுலதான் எனக்கு 8 இன்ச் வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல எனக்கு 7.5 தான் வருது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் லைனா கீழே கொண்டு வரணும். சும்மா லைட்டா ஒரு ஸ்மூத்தா வரும். இப்படி வளைவு மட்டும் போட்டா போதும். இதுக்கெல்லாம் ஆம்ஹோல் ஸ்கேல் உங்களுக்கு தேவையில்லை. இதுல வச்சு நீங்க ரவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இந்த இடம் 8 இன்ச் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் 1.5 இன்ச். ஓகேங்களா? காலர் நெக்குக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? நெக்கினுடைய அகலம் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுடைய கழுத்தினுடைய சுற்றளவு, நான் இப்ப என்னுடைய கழுத்தினுடைய சுற்றளவு எடுத்தேன் 14 இன்ச் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே மேம். அதை நம்ம 4ஆ பிரிக்கிறோம். 2ஆ பிரிச்சா 7 வருது. 4ஆ பிரிக்கும் போது 3.5 இன்ச் வருது. ஓகே மேம். சரிங்களா? இந்த 3.5ல ஒரு 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே அதேதான், எனக்கா இருந்தாலும் சரி உங்களுக்கா இருந்தாலும் சரி. ஒரு இப்ப இதுவே 11 வருது, ரொம்ப சின்ன அளவு 28 30 அப்படின்னா 3/4 இன்ச் மைனஸ் பண்ணா போதும். சரிங்களா? இப்ப நார்மலா நமக்கு வர செஸ்ட் ரவுண்ட் எல்லாமே 32 34 36 38 வரும்போது நீங்க 1 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப என்ன அளவு வருது? 2.5. இதுதான் உங்களுக்கு நெக்கினுடைய அளவு. கழுத்து அகலம். ஆமா, இந்த கழுத்தினுடைய அகலம். இதுதான். இது நம்ம இதுல ஒரு காலர் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம நெக்கு சுத்தி வர ஒரு க்ளோஸான ஒரு காலரா நமக்கு வரும். சப்போஸ் என்னுடைய காலர் வேற மெத்தட், இன்னும் கொஞ்சம் அகலம் வருது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மீறி போன என்ன நெக் வைக்கிறீங்களோ அந்த காலருக்கு தகுந்த அளவுக்கு நீங்க இதை ஒரு 1/4 இன்ச்சை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை விட குறைக்க கூடாது, குறைக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த அளவு நம்ம அளவுப்படி வச்சிருக்கோம். இதுக்கு மேல வேணுங்கிற அளவு நீங்க அகலமா வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 நெக் காலர் வேணும் அப்படின்னா நீங்க இதே அளவு வச்சு பின்னாடி அப்படியே காலர் கொடுத்து கூட 3.5 3.25 அப்படி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஆனா இது நார்மலா ஒரு காலர்னுடைய அளவு அப்படிங்கும் போது இந்த 2.5 தான் உங்களுக்கு காலர்னுடைய அளவு. ஓகேங்களா?
ஓகே மேம். அதுல இருந்து இங்க நம்ம ஸ்லோப் கொடுத்துருக்கோம் 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஆம்போல் மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு எனக்கு வரல, அதனால கொஞ்சம் கீழே இறக்கி டிரா பண்ணி இதுல வந்து நான் ஆம்போல் ரவுண்ட் போட்டுட்டேன். ஓகே ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து மெஷர் பண்ணுங்க. 7 இன்ச் வருது. இதனுடைய மிட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் வருது. இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச் வந்து உள்ள தள்ளிக்கோங்க. ஃபைனலா எடுத்த அளவு மேல ஷோல்டருடைய அளவு, டோட்டலா அளவு எடுக்கும்போது 7 இன்ச்சு, அதுல பாதி 3.5. இதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. இதுல வந்து நீங்க இங்க கீழே கொண்டு வர தேவையில்லை, இதை கொண்டு வந்து இந்த லைனோட இப்படி சேர்த்துட்டீங்கன்னா போதும். புரியுதுங்களா? இது பேக் ஆம்போல், இது ஃப்ரண்ட் ஆம்போல். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. இந்த காலம் நெக்குக்கு பேக் பார்ட் விட ஃப்ரண்ட் பார்ட் விட பேக் பார்ட் 1 இன்ச் ஹைட் பண்ணி கட் பண்ணணுங்கிறாங்க, அப்படி பண்ணணுமா? இந்த காலருக்குங்களா? ஷோல்டர் அது 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 பண்ணணும்னா அது இன்னுமே உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா தான் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பேக் போர்ஷனை மட்டும் 1 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆம்போல் பாடிக்கு ப்ளீஸ் மேட்ச் ஆகும். ஆம்போல் இருங்க, அதுக்கு நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லிடுறேன். இப்ப இது இப்ப இந்த இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, இது வந்து நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம எடுக்கிற அளவை எடுத்துட்டு மார்க் பண்ணிட்டு இங்க 1 இன்ச் சேர்த்தனோம்னா நம்ம இங்க இருந்து மெஷர் பண்ணும்போது இது கரெக்டா அதுலயே வந்துடும். இப்ப நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது சொல்லி கொடுக்குறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுதான் இதுல வந்து ஆம்போல் ரவுண்டு, இது பேக் ஆம்போல், இது ஃப்ரண்ட் ஆம்போல். இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து இதுக்கு கீழே எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ணல. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. இந்த ஆம்போல் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செஸ்ட் லைனும் கீழே இறங்கிதான் வருது. இங்க வந்து 9.25, இங்க 9.25. சரிங்களா? இது வந்து ரவுண்ட் நெக்ல இவ்வளோ வித்தியாசம் வந்து காலருக்கும் ரவுண்ட் நெக்குக்கும் நமக்கு வரும். காலர் அப்படிங்கும் போது நமக்கு இங்க ஷோல்டர் துணி அதிகமா கொடுக்குறோம், ரவுண்ட் நெக் அப்படிங்கும் போது துணி கம்மியா கொடுக்குறோம். இங்க இருக்கிற ஷேப் எல்லாம் இந்த பிங்க்ல போட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்கு, இந்த ப்ளூல போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காலர் நெக்கு. இப்ப இதுலயே நம்ம இங்க பேக் வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச் வந்து பின்னாடி உயரம் கொடுக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நார்மலா தைக்கிறத விட அது வந்து ஜென்ஸ் ஷர்ட் தைக்கிற டைப்பா இருக்கும். அது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் இந்த மிட் பாயிண்ட் தப்பா வச்சுட்டா ஆம்போல் செட் ஆகாதுங்க. அதனால இதுல பேக் கட் மட்டும், ஃப்ரண்ட் எல்லாமே இதே மாதிரி தான் கட் பண்ணணும். பேக் ஃப்ரண்ட்டை தனியா கட் பண்ணிட்டு அதை வந்து பேக்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டு இந்த ஷேப் மட்டும் நம்ம இதுல கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஆம்போல் ஸ்லீவுக்கு பாடிக்கு மேட்ச் ஆகுங்களா? இல்ல, அதுதான் சொல்றேன். அப்ப நம்ம மெஷர் பண்ணும்போது இங்கதான் இது வந்து ஃபோல்டிங் வரும். இந்த இடம் தான் ஃபோல்டிங் வரும். இங்க இருந்துதான் நீங்க ஆம்போல் கரெக்டா வருதான்னு செக் பண்ணணும். இங்க இருந்து நீங்க செக் பண்ணும்போது 8 இன்ச் எங்க வருதோ அங்கதான் நீங்க ஆம்போல் மார்க் பண்ணணும். சரிங்களா? இந்த மிட் பாயிண்ட், இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்ல இருந்து மெஷர் பண்ணினீங்கன்னா எங்க 8 இன்ச் வருதோ அங்கதான் வந்து நீங்க இது பண்ணணும். அப்போ வந்து இந்த 1/2 இன்ச் நீங்க இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்க மெஷர் பண்ண தேவையில்லை. இங்க இருந்து மெஷர் பண்ணீங்கன்னாவே ஆம்போல் கரெக்டா வந்துருச்சு அப்படின்னாவே இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து இப்படி ஃபோல்ட் ஆகும் மேல. ஆம்போல் கரெக்டாக போயிருக்கு. இல்ல இல்ல, நமக்கு ஆம்போல் ரவுண்ட் 8 இன்ச் வந்தா போதும் இல்லைங்களா? நமக்கு ஆம்போல் தான் நம்ம மெயின். இங்க இருந்து அளந்தாலும் 8 தான் வரும், இங்க இருந்து அளந்தாலும் 8 தான் வரும். என்ன இந்த அளவு மட்டும் கொஞ்சம் மேலே கீழே மாறும், அவ்வளவுதான். இப்ப நம்ம இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட். இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை இப்படி ஃபோல்டு பண்ணும்போது
இது லைட்டா கொஞ்சம் தள்ளி தான் வெட்டணும், இல்லாட்டினா ஜாயின் பண்ணும்போது ஷார்டேஜ் ஆகும். இதை வந்து நம்ம இங்க இதுவும் ஜாயின் பண்ணுவோம். இதையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஆம்ஹோல் வந்து கீழே வரும், இந்த மிட் பாயிண்ட் வந்து கீழே இறங்கும். இப்ப இங்கதான் நமக்கு மிட் பாயிண்ட் வரும். இங்க இருந்து நம்ம அளக்கும் போதுதான் நமக்கு 8 இன்ச்சு. அதனாலதான் நான் இதனுடைய மிடில் இருந்து அளந்தீங்கன்னா 8 இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொன்னது. ஓகேங்களா? இதை இங்க ஜாயின் போட்டுட்டு இதை கரெக்ட் பண்ணிட்டு, இப்ப இது வந்து பேக் நெக்கு, ஃப்ரண்ட் வந்து எப்பவும் போல நீங்க அதுக்கு வெட்டிட்டு அதை வந்து காலர் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து இங்கதான் சென்டர் பாயிண்ட் வரும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே வேணுமா இல்ல, ரொம்ப பாடி பேக் வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வச்சீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நார்மலா இருக்கவங்களுக்கு இது தேவை கிடையாது. நார்மலா இருக்கவங்களுக்கு நம்ம எப்பவும் போல பண்ணாவே போதும். ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு காலர் நெக் போட்டா மேல ஏறிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி காலர் போடும்போது கரெக்டான இடத்துல ஷோல்டர் உட்கார்ல போட்டா இப்படி மேல மேல ஏறி போயிருது அப்படிம்பாங்க. அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது வேணும். ஏன்னா இந்த ஷோல்டர்னுடைய இதை வந்து அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இங்க சென்டர்ல போட்டாலும் அது பின்னாடி தான் போகும் அவங்களுக்கு. அப்ப அதுக்கு வந்து நம்ம துணி கொடுக்கணும் அப்படின்னா பின்னாடி ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு கரெக்டா இந்த பொசிஷன்ல வந்து ஷோல்டர் உட்காரும். அப்போதான் காலர் கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா காலர் லைன் வந்து பின்னாடி போயிடும், நெக் பாத்தீங்கன்னா சீட்டிங் ஆகாம மேல ஏறி போயிடும். இப்படி உட்காரும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பேக் சைட்ல போயிடும். அந்த மாதிரி வரவங்களுக்கு மட்டும் பேக் கட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஜென்ஸ் ஷர்ட் தைக்கிற மெத்தட்ல வரும். சரிங்களா? சுடிதார் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே தேவைப்படாது. ஆனா ஒரு சிலருக்கு இது வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு ஒண்ணுமே இல்லை, மேல ஃப்ரண்ட் கட்டை முதல்ல கட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் பேக் வச்சுட்டு அதுல உள்கை எல்லாமே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனா மெஷர் பண்ணும்போது மட்டும் இங்க இருந்தே நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. இங்க 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லைங்களா, 1/2 ஆம்ஹோல் வருதான்னு, அது நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல இருந்தே பண்ணிக்கலாம். அப்படி பண்ணி கரெக்டா வந்துச்சு அப்படின்னாவே நீங்க ஷோல்டர் வந்து இங்க மடிக்கும் போது இந்த இடத்துல இருந்து வர அளவு நமக்கு கரெக்டா வந்துடும். அதனால அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டீப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக் அப்படிங்கும் போது கேன்வாஸ்ல தான் கட் பண்ணுவோம். என்ன மாடல் வேணும்னாலுமே நம்ம கேன்வாஸ்ல கட் பண்ணி அயன் பண்ணி தான் காலருக்கா இருந்தாலும் சரி, ரவுண்ட் நெக்கு, டீப் நெக்கு, ஸ்கொயர் நெக் எதுவா இருந்தாலுமே எந்த ஒரு மாடலா இருந்தாலுமே கேன்வாஸ்ல வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம். கிளாத்ல மேக்சிமம் நம்ம ஏதோ ரொம்ப ரேர் தான் கிளாத்ல டைரக்டா நெக்கு சுடிதாருக்கெல்லாம் வைக்கிறது. கேன்வாஸ் கொடுத்து வச்சாதான் ஸ்டிஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஸ்மூத்தான கேன்வாஸ், ரொம்ப திக்கா காலர் கேன்வாஸ் தேவையில்லை, சுடிதார் கேன்வாஸ் வச்சே வச்சுக்கலாம். அதே மாதிரி காலர்லயுமே தின்னா வர காலர் எல்லாமே நம்ம வந்து காலர் ஜென்ஸ் காலர் வைக்கிற கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஜென்ஸ் காலர் மாதிரி பட்டையா ஸ்கொயர் காலர்லாம் வருது அப்படின்னா நம்ம நார்மலா நெக்குக்கு யூஸ் பண்ற கேன்வாஸையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி வர்ற இடத்துல மட்டும் நம்ம கேன்வாஸ் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி சுடிதாரா இருந்தாலும் எதா இருந்தாலுமே கேன்வாஸ் ஃபினிஷிங் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நெக்குக்கு நீட்டா இருக்கும். நம்ம கையில எவ்வளவுதான் தைச்சாலுமே அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்காது. அதனால கேன்வாஸ் வச்சு ஒரு ரவுண்ட் நெக்கா இருந்தாலும் ஒரு ஸ்கொயர் நெக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே ஒரு கேன்வாஸ்ல நம்ம கட் பண்ணி தைக்கும் போதுதான் அது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா வரும். அதே மாதிரி நம்ம இப்ப 2.5 இன்ச்சு அப்படிங்கிறது டைரக்டா கிளாத்ல கட் பண்ணும்போது சப்போஸ் நான் கேன்வாஸ்ல வந்து கழுத்தினுடைய அகலம் எதுவா இருந்தாலுமே இப்ப 3 இன்ச்சு அப்படின்னா தைக்கிற லைன் எதுவோ அதுதான் கேன்வாஸ் தைக்கிற லைன். அப்போ 3 இன்ச்சு அப்படிங்கும் போது 3.25 வச்சு கேன்வாஸ் கட் பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த கேன்வாஸை ஒட்டி தான் நம்ம தையல் போடுவோம், துணி வந்து இங்க கொஞ்சம் விட்டு தான் தையல் போடுவோம். அதனால டைரக்டா வெட்டும் போது 2.25 வச்சு வெட்டுறீங்க அப்படின்னா கேன்வாஸ்ல வெட்டும் போது 3 இன்ச்சா வச்சு வெட்டுங்க. அப்பதான் அந்த 1/4 இன்ச்சு வந்து சீம் லைன் வந்து அது வந்து கரெக்ட் ஆகும். இல்லாட்டினா நம்ம நீங்க எவ்வளவுதான் வைடா வச்சாலுமே அது க்ளோஸா வரதான் வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே கேன்வாஸுக்கும் கேன்வாஸ்ல நெக்கு வெட்டுறதுக்கும் டைரக்டா கிளாத்ல நெக்கு வெட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேன்வாஸ்ல வெட்டும் போது அதுல வர அந்த சீம் அலவன்ஸை நம்ம சேர்த்து கட் பண்ணுவோம். சரிங்களா? 3 வர இடத்துல 3.25 அப்படின்னு கட் பண்ணுவோம், 2.25 வர இடத்துல 3 அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவோம். அதுவே கிளாத்ல வரும்போது நம்ம 2.25 தான் என் கழுத்தினுடைய அகலம்னா அதே 2.25 வச்சுதான் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா?
இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான். ஏன்னா இப்போ நீங்க பேக்ல கேன்வாஸ் வைக்கல, ஃப்ரண்ட்ல கேன்வாஸ் வச்சீங்க அப்படின்னா கேன்வாஸ்ல 3 கால் வச்சு வைக்கிறதும் பேக்ல ஒரே அளவாக வச்சுட்டீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்சு முன்ன பின்னதான் வரும், ஈவனா வராது. இப்போ அந்த மாதிரி வர இடத்துல எல்லாமே நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நமக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். நம்ம எல்லாமே கரெக்டா தானே வெட்டணும், அப்புறம் ஏன் இப்படி வருது அப்படின்னா டைரக்டா வெட்டுறதுக்கும் கேன்வாஸ்ல கட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அதுல வர அலைன் வந்து நீங்க சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் 1/2 ஷோல்டர் அப்படின்னா காலர் நெக்கு எப்படி வைக்கிறது. இப்போ இதுல போட் நெக் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்னா தின் ஷோல்டர். இப்போ இது வந்து ஈவனா தான் வரும், போட் நெக்குக்கெல்லாம் இது அதிகம் தேவையில்லை, இது ஈவனா தான் வெட்டுவோம். மற்றபடி ஆம்போல் எல்லாமே இதே மாதிரி தான் கட் பண்ணுவோம். ஆம்போ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு வேணுமோ 2.25 அப்படின்னா 2 இன்ச்சு ஷோல்டர் வரும். இப்போ 2.25 வர இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டு அதுல போட்டு இதுல வந்து நம்ம ஒரு ஷேப் கொடுத்துருவோம். இதுதான் நமக்கு போட் நெக்கு. இதெல்லாம் அதே மாதிரி தான் வரும். இந்த நெக்கு மட்டும் நம்ம ப்ராடா கொடுப்போம். இது வந்து எந்த இடத்துல நம்ம ஷோல்டர் இருக்கோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கீழே டவுன் பண்ணா போதும். இந்த ஷோல்டர் கழுத்தை ஒட்டி ஒட்டி வர வர இந்த ஸ்லோப் வந்து அதிகமா கொடுப்போம். அதாவது இங்க வைக்கும் போது ஒரு 1.25 1.25 இப்படி கொடுப்போம். இதுவே நெக் கொஞ்சம் அகலமாக இப்போ போட் நெக் மாதிரி ரொம்ப வைடா வந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஸ்லோப் கொடுத்தா போதும். இன்னும் கொஞ்சம் மேல வருது, ரெண்டுக்கும் ஈவனா ஒரு 3.5 இன்ச் பக்கம் வருது அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த நெக்கை ஒட்ட இந்த ஸ்லோப்பினுடைய உயரம் அதிகமாகும். இப்படி தள்ளி வர வர இந்த ஸ்லோப்பினுடைய உயரம் குறைவா வரும். அதுதான் இதனுடைய இது. எப்படி நான் ஷோல்டருக்கும் நெக்குக்கும் டிஃபரன்ஸ் சொன்னேனோ அதே மாதிரிதான் கழுத்தை ஒட்டி வரும்போது 1 இன்ச்சா இருக்கிறது கொஞ்சம் இப்படி தள்ளி வர வர அதனுடைய அளவுலையுமே கொஞ்சம் மேல போய் போட் நெக் அப்படின்னு வரும்போது ஒரு 1/2 இன்ச்ல வந்து நிற்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நம்ம ஸ்லோப் கொடுத்தா போதும். இதுவே பிளவுஸ் அப்படிங்கும் போது நம்ம இப்படி நெருக்கமா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லோப் கொடுக்கலாம். பிளவுஸுங்கிறனால அங்க ஸ்லோப் கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வரும். 3 இன்ச்சு ஒரு ஷோல்டர் ரெடி ஷோல்டர் 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு வருது அப்படின்னா சின்னதா ஒரு 1/4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்லோப் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா இங்க இருக்கிறது இங்க தூக்கிட்டு நிற்கும். அதனால அதுவும் எப்படியோ அந்த மாதிரி நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சுடிதாருக்கு என்னென்ன அளவு எடுப்போம், அதுக்கு என்னென்னலாம் கால்குலேஷன் நம்ம போடுவோம், அதை ஒரு சுடிதார் ஒரு ரவுண்ட் நெக்னா எப்படி அப்ளை பண்ணுவோம், ஒரு காலர் நெக்னா எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறதான இதுக்கான விளக்கங்கள் தான். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா?